Hi guys, welcome to my channel. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஜிகி ஃபேக்ஸ் தமிழ். நான் உங்க சஃபியுல்லா. நான் யூடியூப்ல சம்பாதிக்கணும், யூடியூப்ல பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை 3 பார்ட்ஸாக பிரிச்சிருக்கேன். இந்த வீடியோவில் ஒவ்வொரு செகண்டுமே ரொம்ப வேல்யூபிள். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட், how to create your YouTube channel properly. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கிரியேட் பண்ண போகிற சேனலோட கேட்டகரி நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் அ ஃபேக்ஸ் சேனல். நான் எல்லா கேட்டகரிஸ்லையும் வீடியோ போட போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறத நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் கரெக்டாக ஒரு கேட்டகரி எடுத்து அதுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோஸாக நீங்கள் போடுறது தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட், நீங்கள் உங்கள் சேனலோட கேட்டகரியை முடிவு பண்ணியாச்சு. அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் சேனலுக்கான யூனிக்கான ஒரு நேமை செட் பண்ணணும். அதாவது உங்கள் சேனல் நேம் யூனிக்காகவும் ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியும் இருக்கணும். உங்கள் ஆடியன்ஸ் இன்றைக்கி நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அந்த வீடியோ சூப்பராக இருந்துச்சு, ஆனால் அந்த சேனல் நேமை ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் உங்கள் சேனல் கேட்டகரியும் முடிவு பண்ணிட்டீங்க, உங்கள் சேனல் நேமையும் வச்சிட்டீங்க. நெக்ஸ்ட், அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சேனலுக்கு ஏற்ற ஒரு நல்ல ஐகானை க்ரியேட் பண்ணணும். இதில் உங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லை அப்படின்னா, உங்கள் சேனல் கேட்டகரியை நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். அவங்க சில வித்தியாசமான ஐகான்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஐகான்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். நான் சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் அந்த மாதிரி தான் க்ரியேட் பண்ணணுமே தவிர அந்த ஐகானை அப்படியே நீங்கள் காப்பி அடிக்கக்கூடாது. அவ்வளோதான். இந்த 3 விஷயமே நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோவை போட ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இல்லை, செகண்டாக இருக்கிறது என்ன அப்படின்னா, வேர் ஐ கெட் கண்டென்ட். சரி ப்ரோ, நான் சேனல் கேட்டகரி முடிவு பண்ணிட்டேன், சேனல் நேம் வச்சுட்டேன், சேனல் ஐகான் வச்சுட்டேன், ஆனால் வீடியோ கண்டென்ட் நான் எங்கேருந்து எடுக்கிறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா, நான் ஒரு நல்ல ஐடியா சொல்கிறேன். நீங்கள் எந்த வெப்சைட்டுக்கும் போக தேவையில்லை. நீங்கள் யூடியூப் ஆர் கூகுள்லேருந்தே உங்கள் கண்டென்ட்டை எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் சேனல் டெக்கை பற்றினது அப்படின்னா, இப்போ டெக்கில் கரெக்டாக டிசம்பர் 2023 அந்த டைம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா S23 அல்ட்ரா அண்டு iPhone 15 தான் ட்ரெண்டிங்காக இருக்குது. நீங்கள் அதை பற்றின ரிவ்யூவோ இல்லை ஃபீச்சர்ஸோ போட போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை சர்ச் பண்ணுங்கள். அதோட டாப்பிக்கை சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்லேயே சர்ச் பண்ணிங்கன்னா அவங்க என்ன அந்த கண்டென்ட் போட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வீடியோஸை அப்லோட் பண்ணுங்கள். அதுக்குன்னு அதே மாதிரி நீங்கள் போடணும்னு நான் சொல்ல வரல. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ஐடியா கிடைக்கும், அவ்வளோதான். அப்போ நீங்கள் சர்ச் பண்ண அந்த வீடியோலேருந்து நீங்கள் எதை எடுக்கலாம் அப்படின்னா, அதில் இருக்கிற கீவேர்ட் ஹேஷ்டேக்ஸ்னு அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ஹேஷ்டேக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த வீடியோலாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா வரும் நீங்கள் போடுற வீடியோவை பற்றி. உங்களுக்கு ப்ராப்பரான ஐடியா கிடச்சக்கப்புறம் நீங்கள் உங்கள் வீடியோவை எடிட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. எடிட் பண்ணுறதுக்கு ப்ளே ஸ்டோரில் நிறைய ஆப்ஸ் இருக்குது. கைன் மாஸ்டர், பவர் டைரக்டர், VN அந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்குது. நீங்கள் இதில் ஏதோ ஒரு ஆப்பை சூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் எடிட் பண்ணக்கப்புறம் அதை பப்ளிஷ் பண்ணிடுங்க. அடுத்தது அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, தம்ப்நெயில். நீங்கள் எந்த அளவுக்கு அட்ராக்டிவான தம்ப்நெயில் வைக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் உங்கள் வீடியோவுக்கு வியூஸ் அதிகமாக வரும். ஸோ நெக்ஸ்ட், கிரியேட் கிளிக்கபிள் தம்ப்நெயில். யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் அதில் CTRன்னு ஒன்று இருக்குது. CTRனா வேறு எதுவும் இல்லை, கிளிக் த்ரூ ரேட். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, உங்கள் ஆடியன்ஸ் நீங்கள் வைக்கிற தம்ப்நெயிலை பார்த்து எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் ஆகி அந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறாங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் யூடியூப்பில் சாம்சங் S23 அல்ட்ரா ரிவ்யூ அப்படின்னு சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 தம்ப்நெயில் வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இதில் எதை கிளிக் பண்ணி பார்ப்பீங்க? தம்ப்நெயில் 1 கரெக்டாக? ஏன் அப்படின்னா அந்த தம்ப்நெயில் 1 அட்ராக்டிவாக இருக்குது. பட் கம்பேரிங் டு தம்ப்நெயில் 2 பார்த்தீங்க அப்படின்னா தம்ப்நெயில் 2ல் அந்த அளவுக்கு ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிளாக இருக்கு இல்லையா? ஸோ நான் இதில் சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் உங்கள் தம்ப்நெயிலை அட்ராக்டிவாக செய்யணும். அதை பற்றி உங்களுக்கு ஐடியா இல்லை அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அதே ட்ரிக் தான். நீங்கள் யூடியூப்பில் போய் உங்கள் டைட்டிலை போட்டு பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு வர்ற அந்த வீடியோ இருக்கு இல்லையா, அதோட தம்ப்நெயிலை நீங்கள் பாருங்கள். அவங்க எந்த அளவுக்கு க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி நீங்களும் க்ரியேட் பண்ணுங்கள். சரி ப்ரோ, நீங்கள் சொன்னதெல்லாம் நான் பண்ணிட்டேன், என் வீடியோ ட்ரெண்ட் ஆகிறதுக்கு, அதாவது வியூஸ் போகிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, உங்கள் வீடியோ நிறைய வியூஸ் போக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நான் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கணும்னா இங்கே கிளிக் பண்ணுங்கள். I will see you on that video.